ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. இந்திய மக்கள் அனைவருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். சுதந்திரம்னா என்ன? அட்டகத்தி படத்துல வர தினேஷ் மாதிரி அடுத்த ஒரு ஆளை காதலிக்க ட்ரை பண்ணி மொக்க வாங்குறதா? சுதந்திரம்னா என்ன? மெட்ராஸ் படத்துல வர கார்த்தி மாதிரி கணக்கே இல்லாம வரன் பாக்குறதா? சுதந்திரம்னா என்ன? கவ்வாலி மற்றும் காலா படங்கள்ல வர ரஜினிகாந்த் மாதிரி ஊரு விட்டு ஊரு போய் அங்க உயர்ந்த நிலை அடையறதா? சுதந்திரம்னா என்ன? சார்பட்டா பரம்பரை ஆர்யா மாதிரி ஒரு அண்டர் டாக் அச்சீவ் பண்றதா? சுதந்திரம்னா என்ன? நட்சத்திரம் நகர்கிறது படத்துல வர கலையரசன் மாதிரி அளவே இல்லாம குடிச்சிட்டு அலப்பற பண்றதானா? மேல சொன்ன எதுவுமே உண்மையான சுதந்திரம் இல்லை. அப்ப உண்மையான சுதந்திரம்னா என்ன தெரியுமா? கதை இல்லாம, கண்டென்ட் இல்லாம, டார்கெட்னு ஒண்ணு அறவே இல்லாம 156 நிமிஷம் ஓடுற ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை சுதந்திரத்து அன்னைக்கே ரிலீஸ் பண்ணி படம் பார்க்க போன ஆடியன்ஸ் எல்லாரையும் நமக்கு சுதந்திரம் கிடைக்காம இருந்திருந்தா நல்லா இருக்குமோன்னு யோசிக்க வச்சாங்க பாருங்க. அதுதான் உண்மையான சுதந்திரமே. ஏன்னா பட்ட கஷ்டத்தை படம் எடுக்கிறேன்னு சொல்லி படம் பார்க்க போறவங்களுக்கு பல மடங்கு கஷ்டத்தை பரிசா தர அனைத்து இயக்குநர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். பா ரஞ்சித் அவர்களோட தங்கலான். இந்த தங்கலான் படத்தோட கதை என்னன்னா, இந்தியா பிரிட்டிஷுக்கு அடிமையா இருந்த காலகட்டத்துல பிரிட்டிஷ்காரங்க இந்தியாவுல தங்க எங்கெங்களா இருக்குன்னு தேடிட்டு வராங்க. இன்னொரு பக்கம் நம்ம சியான் விக்ரம் அவர்கள் சொந்தமா நிலத்துல இறங்கி வேலை செய்ய 4-5 பசங்க கூடவே மனைவின்னு மாசா வாழ்ந்துட்டு வர்றாரு. ஆனா இவர் மாசா வாழ்ந்துட்டு வரத பார்த்து கடுப்பான ஒரு சில பல வேலைகளை பண்றாங்க. அதனால நம்ம ஆளு கொத்தடிமையா வேலை செய்யற நிலைமைக்கு தள்ளப்படுறாரு. இப்படி இருக்கும்போது தங்க எடுக்க எங்களுக்கு ஹெல்ப் பண்ணா உங்களை தங்க தட்டுல வச்சு தாங்குறோம்னு ஒரு வெள்ளைக்காரர் வந்து சொல்றாரு. இதை கேட்டு நம்ம விக்ரம் அவர்களும் தங்கத்தை தேடி வெள்ளந்தியா போறாரு. இதன் பிறகு என்ன? இவங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து தங்க இருக்க இடத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லையா? கிடைச்ச தங்கத்தை சரியா பங்கு பிரிச்சாங்களா இல்லையா? கூடவே இந்த படத்தோட சீன்ஸ்ல எதெல்லாம் கனவு, எதெல்லாம் கற்பனை, மொத்தத்துல எதுக்கு இந்த தண்டனைன்னு இந்த மாதிரி பல்வேறு வகையான கேள்விகளுக்கு மேக்கிங் வைஸ் மிரட்டலாவும் மெசேஜ் வைஸ் உருட்டலாவும் பதில் சொல்லியிருக்க இந்த தங்கலான் 916 கோல்டு ஃபர்ஸ்ட் பாலே போல்டு. தங்கலான் படத்தின் ஹீரோவா நம்ம சியான் விக்ரம் அவர்கள். விக்ரம் நல்லா நடிப்பாரு. போர்ட்ரே பண்ற ரோல் பக்காவா இருக்கணும்ன்றதுக்காக தன்னோட உடலை பல மடங்கு வருத்துவாரு. அதையே தான் இந்த படத்திலையும் பண்ணியிருக்காரு. அவர் இந்த ரோலை போர்ட்ரே பண்ண விதம், அவரோட டைலாக் டெலிவரின்னு இது எல்லாத்துக்குமே ஹேட்ஸ் ஆஃப். இந்த மாதிரி தான் நடிக்கிற ரோல் தத்ரூபமா இருக்கணும்ன்றதுக்காக தன்னோட உடல், பொருள், ஆவின்னு எல்லாத்தையும் அர்ப்பணிக்கிற ஒரு நடிகர்கள் இன்னும் இருக்கிறதுனால தான் இந்த சினிமா துறை தடையெல்லாம் இயங்க முடியுது. ஆனா இதை பத்தி எல்லாம் யாரு கவலைப்பட போறா? ஏன்னா நம்ம விக்ரம் அவர்களும் சேது படத்துல தொடங்கி இப்ப இந்த தங்கலான் படம் வரைக்கும்னு படத்துக்கு படத்தோட திறமைய, நடிப்பு திறமையை காட்டிட்டே வந்தாலும் அவரால் ஏன் விஜய் யூஎஸ்டிஏக்கு அளவுக்கு வளர முடியல? அவ்வளோ ஏன் அவருக்கு பின்னால வந்த பல நடிகர்கள் அவரோட அதிகமா சம்பளம் வாங்குறாங்க. இதெல்லாம் எப்படி? எனக்கு நல்லாவே தெரியும். ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே வந்தா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கண்டிப்பா கிடைச்சே தீரும். பட் தண்ணியே இல்லாத பானையில எத்தனை கல்லை போட்டு என்ன பயன்? அதனால மைடியர் விக்ரம் சார், உங்க கரியர் கிராஃபை கொஞ்சம் திரும்பி பாருங்க. அருள், தில், தூள், சாமி மாதிரி படங்கள் உங்களுக்கு பெரிய ஹிட்டை தந்திருக்கும் போது எதுக்கு இந்த தேவையில்லாத விஷயம் பறிச்ச? அதனால கெட்டப்பல கவனம் செலுத்தாம கதையில கவனம் செலுத்துங்க. கலெக்ஷன் மூலமா சாதிச்சு காட்டுங்க. நெக்ஸ்ட் இந்த படத்துல மாளவிகா மோகன் ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க. பா ரஞ்சித் படத்துல மாளவிகா மோகன் நடிக்கிறாங்கன்னு சொன்னப்பவே பல பேர் ஷாக் ஆகியிருந்தாங்க. ஆனா படத்துல அவனோட ரோல் இருக்கே, கலர் கலரா பெயிண்ட் அடிச்சு கனவுன்ற பேர்ல தூக்கத்தை கழிச்சு, இதெல்லாம் ஏன்? இதெல்லாம் மாளவிகா மோகன் அவர்களை முதல் முறையா பேட்ட படத்துல பார்த்தப்ப இவங்க தமிழ் சினிமால ஒரு பெரிய ரவுண்ட் வருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். ஆனா அப்படி ஒரு நல்ல ரோல் அவங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. பட் அவங்க அடுத்து த ராஜா சாவ் படத்துல நடிக்க போறாங்க. அந்த படம் அவங்களுக்கு அசத்தல் படமா மாற இப்படியே வாழ்த்து சொல்லி வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்வதி திருவோத்து கங்கா மான்ற கேரக்டராகவே மாறி போயிருந்தாங்க. எஸ்பெஷலா அவனோட எக்ஸ்பிரஷன், அந்த ரோலுக்கே உண்டான ஆட்டிடியூட், டைலாக்ல இருந்த சேஞ்ச் ஓவர்னு பார்வதிக்கு சரி, அவன் டப்பிங் ஆர்டிஸ்டுக்கும் சரி என்னோட பாராட்டுக்கள். ஒருவேளை அவனோட வாய்ஸ் சொந்த குரலா இருந்திருந்தா பார்வதி மேடமுக்கு மற்றும் ஒரு பாராட்டு இப்பவே பார்சல். ஆனா ஒண்ணுங்க, நம்ம பார்த்து ரசிச்ச பல ஹீரோயின்ஸுக்கு வயசாகிறத நினைக்கும் போது ஒரு பக்கம் வருத்தமா இருந்தாலும் வாழ்க்கையில இதுவும் ஒரு பாடம், படிச்சுதான் பார்ப்போமே. ஆனா நம்ம பசுபதி வச்சு பாரஞ்சித் அவர்கள் ஒரு பாடம் எடுத்திருக்காரு பாருங்க. அந்த பாடத்தை மட்டும் யாருமே படிக்க கூடாது. ஏன்னா சார்பட்டா பரம்பரை படத்துல ரங்கன் வாத்தியாரா வாழ்ந்திருந்த ஒரு மனுஷனை போய் இந்த படத்துல ஏன் இந்த மாதிரி ஒரு ரோல் நடிக்க வச்சாருன்னு எனக்கு தெரியல. நம்ம பசுபதி அவர்கள் எந்த ரோல் நடிச்சாலும் அந்த ரோலாவே மாறிடுவாரு. அது வில்லன் ரோல், காமெடி ரோல், கேரக்டர் ரோல்னு எல்லா ரோல்லையுமே அவர் சிறப்பா நடிப்பாருன்றது உண்மைதான். இந்த படத்திலேயே அவருக்கு கொடுத்த ரோலை அவர் பிக்சர் பர்ஃபெக்டா போர்ட்ரே பண்ணியிருக்காரு தான். பட் இந்த ரோல்ல அவர் நடிக்க வச்சிருக்க கூடாது, கண்டிப்பாவே நடிக்க வச்சிருக்க கூடாது, அவ்வளவுதான்.
மற்றபடி ஹரிகிருஷ்ணன் அன்புதுரை அவரோட ஒய்ஃப் ரோல் நடிச்சவங்க பிரிட்டிஷ்காரங்களாம் வரவங்கன்னு இந்த படத்துல வர யாரோட நடிப்பையும் நம்மளால குறை சொல்ல முடியாது. ஏன்னா விக்ரமோட சின்ன பசங்க ரோல் நடிச்சவங்க முதல் கொண்டு எல்லாருமே அந்தந்த ரோலாவே மாதிரி ஸ்கிரீன்ல காட்சி தந்திருந்தாங்க. ஆனா யார் எப்படி நடிச்சா என்ன பிரயோஜனம்? ஏன்னா ஆளே இல்லாத தியேட்டர்ல இன்டர்வல் விட்டா என்ன விடலாம் என்னன்னு கேட்கற மாதிரி தான் கண்டென்ட் இல்லாத படத்துல கமல்ஹாசனே வந்து நடிச்சாலும் எந்த வித பயனும் இருக்க போறது இல்லை. ஆனா கண்டென்ட்டே இல்லாத படம்னு தெரிஞ்சதுனால தெரியல, இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர், ஆர்ட் டைரக்டர், ப்ரொடக்ஷன் டிசைனர்னு இவங்க எல்லாரும் பல மணி நேரம் ஓவர் டைம் பார்த்து ஸ்கிரீன்ல வர ஒவ்வொரு ஃப்ரேமையும் சும்மா செதுக்குன்னு செதுக்கி இருந்தாங்க. 156 நிமிஷம் ஓடுற இந்த படத்துல எது செட்டு எது ரியல் லொகேஷன் என்னால கண்டுபிடிக்க முடியல. ஐ திங்க் யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாத மாதிரி அந்த அளவுக்கு சீன்ஸை காட்சிப்படுத்தியிருந்தாங்க. எஸ்பெஷலா கிளைமேக்ஸ் போர்ஷன் அப்ப நைட் எஃபெக்ட் டே எஃபெக்ட்னு தன்னோட சினிமாட்டோகிராஃபி மூலமா செஞ்சுரி அடிச்சிருந்த நம்ம கிஷோர் குமார் அவர்கள் பேன் இண்டியா மூவி அவார்ட்ஸ்லையும் ஒரு அங்கம் ஆகிட்டார்ன்ற உண்மையையும் இங்க சொல்லி ஆகணும். அடுத்து நம்ம ஜிவி பிரகாஷ் குமார் அவர்களோட இசை மற்றும் பெண்ணிசை இது ரெண்டும் நல்லா இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லா இருந்தது. ஆனா படம் ஸ்டார்ட் ஆனதுல இருந்து கிளைமேக்ஸுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் டியூன்ஸ் நமக்கு அத்தனை படத்தை ஞாபகப்படுத்தி இருந்ததுன்னு பார்த்தா கிளைமேக்ஸ்ல நம்ம சந்தோஷ் நாராயண் அவர்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணியிருப்பாருன்ற எண்ணம் எனக்கு உருவாக்கி இருந்துச்சு. இந்த மாதிரி எண்ணம் வேற யாருக்காவது உருவாக்கி இருந்தா மகிழ்ச்சி. மற்றபடி ஸ்டன்ஸு கிராபிக்ஸு டைலாக்ஸ்னு இது எல்லாமே சூப்பரும் இல்லை, டோட்டல் சுமாரும் இல்லை. அப்ப இந்த தங்கலான் படத்துல பாசிட்டிவே இல்லையானா ரஞ்சித் படங்கள்ல எப்பவுமே இருக்க எலவேஷன் சீன்ஸ் இந்த படத்துலயே ஒரு சிலது இருக்கு. அந்த சீன்ஸ் எப்பவும் போல மாசா ஒர்க் அவுட் ஆகி இருந்தது. அதே மாதிரி படத்தோட பிகினிங் என்னதான் ஸ்லோவா இருந்திருந்தாலும் ஒரு கட்ட வரைக்கும் அவங்க ஏதாவது பெருசா சொல்லுவாங்கன்ற ஒரு எதிர்பார்ப்பு நம்ம கிட்ட இருக்கு. அதையும் ஒரு வித பாசிட்டிவா சொல்லலாம். அடுத்து நம்ம விக்ரம் அவர்கள் படத்தோட ஸ்டார்டிங்ல தன்னோட பசங்க கிட்ட ஒரு கதை சொல்லுவாரு. அந்த போர்ஷனும் கூட உண்மையாவே நல்லா தான் இருந்தது. ஆனா அங்க இருந்துதான் படத்தோட ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ஏன்னா இந்த தங்கலான் படம் ஒரு டாக்குமெண்ட்ரி படமா, இல்ல ரியல் லைஃப்ல நடந்த விஷயங்களை பேஸ் பண்ணி வர டிராமா படமா, இல்ல இது ஒரு ஃபேண்டசி கலந்த அட்வென்ச்சர் படமா, இல்ல இது ஒரு ஹாரர் படமானு எந்த வித கிளாரிட்டியுமே நமக்கும் இல்ல, படம் எடுத்தவங்களுக்கு இருந்ததான்னு தெரியல. இதுல எந்த சீன் கனவு, எது கற்பனை, எதுதான் உண்மையா நடக்குதுன்னு தெரியாம ஒரு கட்டத்துக்கு மேல மொத்த தியேட்டர் அப்படியே அமைதி ஆயிட்டு இருந்தது. இதுல பாம்பு, கருஞ்சிருத்த, காட்டெருமை எதுக்கு இருக்குன்னே தெரியாம இருக்க ஒரு சிலை, தங்கம்ன்ற பேர்ல காட்டுற விஷயங்கள்னு இந்த படத்துல இருக்க லாஜிக்கலான கேள்விகளை ஏராளம். இதுல கிளைமேக்ஸ்ல வந்து இவரு தான் அவருன்ற மாதிரி வேற ஒரு ரிவீல் பண்றாங்க. இதெல்லாம் பாக்குறப்பதான் புரியுது இந்தியா ஏன் பிரிட்டிஷுக்கு அடிமையானாங்கன்னு. கூடவே இந்த பூநூல் அரசியல், மாட்டுக்கறி அரசியல், ரஞ்சித் அவர்களோட வழக்கமான அரசியல்னு இதை பத்தி எல்லாம் கூட பேசணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா பக்கமா பாராட்டி பேச இது ஒன்னும் சார்பட்டா பரம்பரை பட ரிவ்யூவும் இல்லை. ஆனா எனக்கு கடைசி வரைக்கும் புரியாத விஷயம் என்னன்னா, படத்தோட ஸ்டார்டிங்ல நம்ம விக்ரம் அவர்கள் சின்னதா சொன்ன கதையில் நடந்த எல்லா விஷயங்களையும் அப்படியே லென்த்தா எப்படி செகண்ட் ஹாஃப்ல சீன்ஸா வச்சாங்கன்னு யோசிக்கும் போது எப்பவும் போல அதுக்கு எனக்கு விடை கிடைக்கல. அதனால ஆக மொத்தம் இந்த தங்கலான் படத்துல ரஞ்சித் அவர்களை தவிர மற்ற எல்லாருமே அவர் 200% எஃபர்ட்டா போட்டிருந்தாங்க. ஆனா கேப்டன் ஆஃப் த ஷிப்பு கிட்ட கண்டென்ட்ன்ற காம்பஸ் இல்லாததால வழி தெரியாத கப்பல் எங்கெங்கயோ டிராவல் ஆகி கடைசியில கரையை வந்து சேர்ந்துருச்சு. ஆனா கப்பல்ல பயணிச்ச கேப்டன் இப்ப இல்ல. ரிஸ்க் எடுத்து இந்த தங்கலான் படத்தை பாக்குற அளவுக்கு இந்த படம் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான ஒரு படமும் இல்லை. திரைப்படங்கள்ல அரசியல் பேசுறதோ இல்ல தான் ஃபாலோ பண்ற கொள்கையை படங்கள் மூலமா பரப்ப ட்ரை பண்றதுலயோ எந்த தப்பு இல்லை. பட் கருத்தை பேஸ் பண்ணி கதையை உருவாக்கலாம், இல்ல கதையை உருவாக்கிட்டு கருத்தை ஆட் பண்ணலாம். ஆனா கதைன்னு ஒண்ணு இல்லாம கருத்தை மட்டும் பரப்ப ட்ரை பண்ணா கருத்து போய் சேருமோ இல்லையோ வெறுப்பு மட்டும் கண்டிப்பா உருவாகும். இதன் மூலம் நான் சொல்ல வர கருத்து என்னன்னா, கருப்பு சிவப்பு நீலம்னு எத்தனை கலர் இருந்தாலும் மனுஷங்க எல்லாரும் படிப்பு, பணம், பதவின்னு ஏதாவது ஒரு வகையில மேல கீழன்னு பாகுபாடு பார்க்கதான் செய்யறாங்க. பட் எத்தனை பாகுபாடுகள் வந்தாலும் உனக்கு ஒரு பேரு எனக்கு ஒரு பேரு ஒன்னு சேர்ந்து வந்தா இந்தியனு பேரு. So my dear fellow Indians, once again wish you all a happy Independence Day. See you again all with another video. Until then, it's Radi Review. I am Rajan D. Vijay. நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.